வணக்கம். அருவி வாழ்னு 2 படங்களுக்கு அப்புறம் இயக்குனர் அருண் பிரபு ஃபுல்லா கமர்ஷியல் ரூட்ல இறங்கி அடிச்சிருக்கிற படம் இந்த சக்தி திருமகன். ட்ரெய்லர் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நியோ பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படின்னு இந்த படத்தை பிராண்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல படத்துடைய முதல் சில நிமிஷங்களுடைய ப்ரிவியூவை யூடியூப்ல விஜய் ஆண்டனி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த நியோ பொலிட்டிக்கல் த்ரில்லர் சொல்ல வர கதை என்ன, அது எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்றேன். சக்தி திருமகன் 1989ல மயிலாடுதுறையில் ஒரு பழங்குடியின பெண் கொல்லப்படுறாங்க. ஆனால் போலீஸ் அதை மறைச்சு அவங்க பிணத்தை எரிச்சு அவங்களுடைய கை குழந்தைய குப்பை குளத்தை கொண்டு போய் போட்டுறாங்க. கட் பண்ணா 2025ல அரசாங்கம் சார்ந்த எல்லா வகையான வேலைகள்லையும் பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு மனுஷனா இருக்காரு கிட்டு. அதுதான் விஜய் ஆண்டனி. அவர் சொன்னா பல கோடி பணம் மாறுது, பதவிகள் மாறுது, உதவிகள் கிடைக்குது. ஒரு பக்கம் அரசியல்வாதிகளுக்கு, அரசு அதிகாரிகளுக்காக தப்பான வேலைகளை செஞ்சு தர அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நிறைய நல்ல விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காரு கிட்டு. யார் இந்த கிட்டு? 1989ல குப்பைக்கூளத்தில் கிடந்த கிட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்தாரு? இதனால இவர் சாதிக்க நினைக்கிற விஷயங்கள் என்னென்ன? இதெல்லாம் தான் இந்த சக்தி திருமகன். பொலிட்டிக்கல் பவர் புரோக்கர்ஸ், லாபியிங் மாதிரியான விஷயங்கள் இயக்குனர் சங்கர் படங்கள்ல சூப்பர்ஃபிஷியலா அப்படி வந்துட்டு போகும். இந்த படத்துல அந்த ஏரியால இன்னும் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி டீப்பா இறங்கி ஒரு திரைக்கதையை எழுதியிருக்காரு அருண் பிரபு. இந்த மாதிரியான படங்கள் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்க அடிப்படை விதியா லாஜிக்கை மறந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த விஷயத்தை சொல்லாமையே அந்த லாஜிக்கை பத்தி யோசிக்க விடாம செம்ம பரபரப்பான ஒரு ஸ்கிரீன் பிளேவை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா பண்ணியிருக்காரு அருண் பிரபு. படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 40 லட்சம் ரூபா பணத்தை ஹீரோ எப்படி மீட்டு தராரு அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெச்ல ஸ்ட்ராங்கா ஹீரோ கேரக்டரோட திறமை என்ன அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆயிடுது. இதுக்கப்புறம் நடக்கிற ஒரு மர்டர் பிளான், தஞ்சாவூர் ஜேர்னி, அந்த பின்னணியில் அபியங்கர் அப்படிங்கிற அந்த மெயின் ஆண்டகனிஸ்ட் கேரக்டருக்கான காட்சிகள், அவர் பண்ற விஷயங்கள்னு யோசிக்கவே டைம் கொடுக்கல. தென் ஹீரோ பண்ண ஒரு சின்ன மிஸ்டெப்னால அவர் எப்படி மாற்றாரு, வில்லன் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு அப்படிங்கிற காட்டுற காட்சிகளும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கு. ஒரு வகையில வில்லன் பண்ற அதே வேலையை தான் ஹீரோவும் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி இம்ப்ளை பண்ணது நல்ல தாட்டா இருந்தது. பட் போஸ்ட் இன்டர்வல் தான் இந்த சக்தி திருமகனுடைய சக்தி குறைய ஆரம்பிக்குது. ஹீரோவுடைய ஃபிளாஷ்பேக், அதுல வாகை சந்திரசேகர் கேரக்டர் பேசுற வசனங்கள், சொல்லித்தர பாடங்கள்லாம் நல்லா இருந்தாலும் அந்த பாயிண்ட்ல இருந்து படம் பிரீச்சியான டெம்ப்ளேட் விஜிலாண்டே படமா மாற ஆரம்பிக்குது. ஹீரோ எப்படி இவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒருத்தரா மாறினாருங்கிறத கன்வின்சிங்கா சொல்ற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஏதாவது இருக்கும்னு நினைச்சா அப்படி எதுவும் சொல்ல. திடீர்னு வில்லன் கேரக்டருடைய ஆம்பிஷனுக்கு ஒரு புது விஷயத்தை சொல்றாங்க, அதுவும் செட் ஆகல. ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ எப்படிப்பட்ட சிக்கல்ல மாட்ட வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வரைக்கும் கூட இந்த படம் என்டர்டெய்னிங்கா தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் படம் எங்கெங்கயோ டிராவல் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. முதல் பாதியில லாஜிக்கை பத்தி யோசிக்கவே நம்மளுக்கு ஸ்பேஸ் கொடுக்கல. செகண்ட் ஹாஃப்ல நரேஷன் கிரிப்பிங்கா இல்லை அப்படிங்கிறதுனால எல்லா லாஜிக்கல் கேள்விகளும் வர ஆரம்பிக்குது. நடக்கிற சம்பவங்களுடைய நம்பகத்தன்மையுமே கேள்விக்குறியாகுது. திடீர்னு ராம் பாண்டேங்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸர் வராரு. அவர் நியாயமான ஆள் மாதிரியும் காட்டுறாங்க. ஆனா அவர் வில்ல சொல்ற எல்லாத்தையும் பண்றாரு. இந்த மாதிரி இந்த கன்ஃபியூஷன் ஏன் அப்படிங்கிறது புரியல. ஹீரோவுக்கு ஒரு கல்யாணம், அவரோட வைஃப் படுற கஷ்டம்னு அங்கங்க சொல்லப்பட்டாலும் ஆரம்பத்துல இருந்து இந்த ட்ராக் ரொம்ப சம்பிரதாயமா ஆரம்பிச்ச மாதிரி தெரிஞ்சதுனால எமோஷனலா கனெக்ட் இல்லாம தான் கதை நகருது. ஹீரோ தன்னுடைய செயல்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு மோனோலாக் ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் ஹாஃப்ல. கண்டிப்பா அவர் பேசுற கருத்துக்கள் எல்லாமே ரிலவெண்டான நியாயமான விஷயங்கள் தான். ஆனா நடுவுல டக்குனு அது மக்களுடைய வாய்ஸா மாறும்போது நிறைய விஷயங்கள் நம்ம மேல டம்ப் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் இதோட நிக்காம கிளைமேக்ஸுக்கு முன்னாடியும் ஹீரோவுக்கான ஒரு பெரிய மோனோலாக் வருது. அதெல்லாம் டோட்டலா ஒர்க் ஆகவே இல்லை. விஜய் ஆண்டனியாவே தொடர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் மோட்ல கோவமா பேசும்போதெல்லாம் கூட ஓகே தான். பட் ஹீரோயினை பார்த்த உடனே இவருக்கு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் தன்னுடைய மியூசிக்ல கன்வே பண்ண அளவுக்கு முகத்துல கன்வே பண்ண முடியாம கஷ்டப்படுறாரு. பட் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி செம்மையா ஸ்கோர் பண்ணியிருக்கிற படம் இது, லிட்டரலி அண்ட் ஃபிகரேட்டிவ்லி. சில இடங்கள் மங்காத்தா ரீகார்டிங் லைட்டா மைண்ட்ல வந்துட்டு போனாலும் செம்ம சாலிட் சப்போர்ட் பின்னணி இசையில. டெக்னிக்கலி செம்ம ஸ்டேபிளான டைட்டான ஒரு எக்ஸிகியூஷன். பொலிட்டிக்கல் த்ரில்லர் படங்கள் நெட்ஃபிளிக்ஸ்லாம் ஆக்சுவலாக இப்படி ஒரு கலர் டோன்ல இருக்கும். பட் நல்ல கலர் கிரேடிங்கோட சினிமோகிராஃபர் ஷெல்லி ஆர் காலிஸ்ட் அதை பெரிய ஸ்கிரீன்ல சூப்பரா கொண்டு வந்திருக்காரு. விஷுவலி ரொம்ப கிளாஸா இருக்கு படம். ரேமண்ட் டெரிக் கிராஸ்டா, தின்சான 2 எடிட்டர்ஸும் ப்ரிசைஸான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோயிக் மொமெண்ட்ஸை சஸ்டெயின் பண்ண மாஸ் காட்ட ஸ்பேஸ் இருந்துமே கூட அதை ஏன் பண்ணலங்கிறது தெரியல. சில முக்கியமான மொமெண்ட்ஸ்ல ஸ்டேஜிங் பெட்டரா இருந்திருக்கலாம். அவசரமா எடுத்து முடிச்ச மாதிரி தெரிஞ்சது. ஹீரோயின் திருப்தி ரவீந்திரா நல்லா நடிச்சிருக்காங்க. வில்லனா வர சுனில் கிருபாலனியும் அந்த ரோல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்காரு. செல்முருகன், வாகை சந்திரசேகர், கிரண் குமார்னு நடிகர்கள் தேர்வும் அவங்க நடிப்பும் இந்த கதைக்கு ஜஸ்டிஃபைடாவே இருக்கு. பட் கேரக்டர் ரைட்டிங்ல இன்னும் கூட டெப்த் டீடைலிங் தேவைப்படுது. செல்முருகன் யாரு, அவரே ஹீரோ கூடவே இருக்காரு, வில்லனுடைய கோல் என்னன்னு திடீர்னு செகண்ட் ஹாஃப்ல சொல்லாம முதல்லதே அதை பில்ட் பண்ணிருக்கலாம். ராம் பாண்டேங்கிற கேரக்டரும் இன்னும் பெட்டரா எழுதப்பட்டிருக்கலாம். ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோக்கு ஏன் அவங்களை பிடிக்குது, அவங்க 2 பேருக்குமான அந்த டைனமிக்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கூட ப்ராப்பரா சொல்லிருக்கலாம். மொத்தத்தில் இந்த சக்தி திருமகன் செம்ம சாலிடான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சுமாரான செகண்ட் ஹாஃபும் இருக்கிற ஒரு படம். இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற UA 16+ அப்படிங்கிற ரேட்டிங் சரியே.